ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ட்ரெடிஷ்னல் தமிழ் டேஸ்டி ஃபுட்ஸ். என்னோடய சேனல் முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி செய்ய போகிறது இந்த வாரம் ஃபுல்லாக மீந்த எல்லா காயும் சேர்த்து போட்டு ஒரு தொட்டுக்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கேன். கொஞ்சம் சோம்பு, ஒரு 2 பெரிய வெங்காயம் நீட்டாக வெட்டி போட்டிருக்கேன். அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வதங்கினா கூட போதும். ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகணும்னு இல்லை. இது கூடயே ஒரு 20 பூண்டு பல்லை தட்டி போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு வெங்காயம் போட்டோன்னே கருவேப்பிலை போட்டோன்னே அது வாசனையே கொஞ்சம் நல்லாயிருக்கும் எண்ணெயில். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கம்மியாக இருக்குது. பரவாயில்ல, ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக இருக்குது, அது போதும். இன்னும் ஒரு அரை ஸ்பூன் இருந்தால் நல்லாயிருக்கும். 2 தக்காளி அதையும் நீல வாக்கில் வெட்டி போட்டிருக்கேன். இப்போது மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட போகிறேன். கொஞ்சம் உப்பு தக்காளி வதங்கிறதுக்கு அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 4 உருளைக்கிழங்கு சின்னதாக நீல வாக்கில் தோலோடு தான் வெட்டி வச்சுருக்கேன். நான் அவசரமாக தான் இதை செய்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் இப்போதைக்கு போடுறேன். நான் காய் போட அதுக்கு தேவையான அளவை நான் போட்டுக்குவேன். அதையும் போட்டு நல்லா ஒரு பரட்டி விட்டுக்கலாம். இப்போ கேரட்டை நான் நீல வாக்கில் இந்த மாதிரி தடியாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 4 கேரட் இருந்தது, அதையும் போட்டு அதையும் இதில் போட்டு பரட்டிக்கலாம். எல்லாமே ஒரு 2-3 நிமிஷம் நான் வதக்குறேன் இதில் போட்டு. அப்புறம் பீன்ஸ் ஒரு 150 கிராம் அளவுக்கு இருக்கும் பீன்ஸு. அதையும் போட்டு அது கூட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் திருப்பியும் போட்டு அதையும் போட்டு வதக்கிக்கிறேன். இந்த பச்சை வாசனை போக தான் இதெல்லாம் போட்டு வதக்குறேன். காய்களை அப்படி ஒன்றோடு சேர்ந்து ஒன்று வதக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். கோஸை மெல்லிசாக வெட்டக்கூடாது, கொஞ்சம் தடியாக வெட்டணும் நம்ம. அது வெந்துச்சுன்னா உங்களுக்கு பீஸ் மாதிரி இருக்கும். காய் துண்டாக தெரியணும். அந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக தான் வெட்டணும். அதை தடியாக வெட்டணும். அதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்குறேன். ஒரு சின்னதாக ஒரு வாழைக்காய் இருந்தது, அதையும் வெட்டி போட்டிருக்கேன். கருணக்கிழங்கு இருந்தாலும் இதில் கூட கொஞ்சம் போடலாம் நம்ம. அப்புறமா வேறு என்ன காய் இதில் போடலாம். இந்த மாதிரி இதுவே இத்தனை காய் பாருங்கள். வாழைக்காவையும் போட்டுக்கிட்டேன். வாழைக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் ஒரு மூடி போட்டு வேக வச்சாவே வெந்துடும். இப்போ நான் திருப்பியும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டேன். இது மிளகாத்தூள் தனியாத்தூள் சேர்த்து அரைச்சது, அதனால் காரெல்லாம் அந்தளவுக்கு இருக்காது. ஒரு கோஸ் எடுத்து உப்பு பார்க்குறேன், உப்பு பத்தலை போட்டிருந்த உப்பு, அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருக்கணும். இதை நம்ம அப்படியே வைக்கக்கூடாது. எல்லாம் ஒன்றோடு ஒன்று கலந்தால் தான் ருசியாக இருக்கும் இந்த காய். இப்போது கரம் மசாலா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நம்ம வேறு எந்த ஸ்பைசஸும் இதில் போடல. நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது மாதிரி எதுவும் போட்டு தாளிக்கல. அதெல்லாம் தேவையில்லை இதுக்கு. இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளியும் கரம் மசாலா இருந்தாவே போதும், வீட்டு மிளகாத்தூள் இருந்தாவே போதும். அதையும் போட்டுட்டேன். இப்போ நம்ம ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா காய் அடி பிடிக்கக்கூடாது, அதுக்காக. கோஸ்லேருந்தே தண்ணி வரும், மற்ற காயிலேருந்தும் தண்ணி வரும். பட் ஆனாலும் கொஞ்சம் பிடிக்கக்கூடாது, அதுக்காக தண்ணி ஒரு அரை டம்ளர் ஊற்றிட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டுறேன். நடுவில் எடுத்து 2 தடவை கிளறி விட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா கிளறி விட்டோன்னு பாருங்கள், பாதியாக வதங்கி போயிடுச்சு. எல்லா காயும் ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போது சோம்புத்தூள் 1 ஸ்பூனு, சீரகத்தூள் 1 ஸ்பூனு, மிளகுத்தூள் 2 ஸ்பூனு போட்டுக்கிறேன். இதில் சின்ன ஸ்பூனில் தான் போடுறேன் நான். டீயெல்லாம் போடுவோம்ல, டீ தூள்லாம் அந்த மாதிரி சின்ன ஸ்பூனில் தான் நான் போடுறேன். போட்டு அதையும் நல்லா ஒரு வதக்கணுன்னு பாருங்கள். எண்ணெய் கசிஞ்சு சூப்பராக இருக்குது, நல்லா வாசனையாக. இந்த காய்களை நம்ம நல்லா அள்ளி சாப்பிட்லாம். ரசம், மிளகா கிள்ளி சாம்பார், மோர் சாதம், இது கூடலாம் இந்த காயை நம்ம நிறைய சாப்பிட்லாம். வச்சு பிசைஞ்சு கூட நம்ம சாப்பிட்லாம். சூப்பராக இருந்தது இந்த காய்.
நான் வந்து இப்போ ஒரு கிலோ கேரட் வாங்குறாங்கன்னா எல்லாம் போட மாட்டேன். ஒரு அவசரத்துக்கு வைப்போம். ஒரு சூப் செய்யறதுக்கு, இல்லைன்னா ஒரு அடை செய்யறதுல ஒன்று திருவி போடலாம். ஒரு தயிர் பச்சடிக்குன்னு சொல்லிட்டு எப்போவுமே எல்லா காயிலையுமே கொஞ்சம் மீதி வைப்பேன். ஒரு அர்ஜென்ட்டுக்கு உதவும். 4 காய் ஒன்றா போட்டு சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருந்த காய் இந்த வாரம் சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு லைக் பண்ணி ஷேர்